les amis, est-ce que vous allez bien? Bienvenue dans cette nouvelle vidéo de French Academy Tamil. அனைவருக்கும் வணக்கம். French Academy Tamil என்ற எனது யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது சென்ற வீடியோவில் நாம் பார்த்த பிரெஞ்சு உரையாடல்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மிகவும் முக்கியமான வாக்கியங்களின் உடைய இரண்டாவது பகுதியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் இந்த சேனல் மூலம் நீங்கள் பிரெஞ்சு மொழியை தமிழ் மூலம் இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். ஆர்வமுள்ளவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம். ஒனிவா, ஒருவரிடம் நீ எங்கே போகிறாய் அல்லது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்பதற்கு நீ எங்கே போகிறாய் என்றால் où est-ce que tu vas அல்லது சுருக்கி tu vas où என்று கேட்கலாம். tu vas où என்று கேட்கலாம். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்பதாக இருந்தால் où est-ce que vous allez அல்லது vous allez où என்று கேட்கலாம். அடுத்து நாம் மருத்துவர் ஒருவரை பார்க்க செல்லும் பொழுது எனக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தாருங்கள் என்று கேட்பதற்கு il me faut un certificat médical s'il vous plaît என்று கேட்க வேண்டும். il me faut un certificat médical s'il vous plaît என்று கேட்க வேண்டும். யாரும் உங்களிடம் கூறிய ஒரு விடயம் விளங்கவில்லை என்றால் je n'ai pas compris என்று சொல்ல வேண்டும். j'ai pas compris. அடுத்து நான் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்பதற்கு je peux vous aider என்று கேட்க வேண்டும். je peux vous aider. பொதுவாக கடைகளில் நாங்கள் செல்லும் பொழுது உதாரணமாக ஆடைகளை தெரிவு செய்வதற்கு உதவுவதற்காக கடையில் வேலை பார்ப்பவர்கள் இப்படி கேட்பார்கள். இந்த உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்பதற்கு இன்னொரு வழி பிரெஞ்சில் அதிகமாக பாவிப்பார்கள். அதாவது vous voulez un coupe de main அல்லது tu veux un coupe de main என்று கேட்பார்கள். vous voulez un coupe de main, tu veux un coupe de main. இதில் un coupe de main என்பது நான் ஒரு கை திரட்டுமா என்பது அர்த்தமாகும். நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு je suis très fatigué. you suis très fatigué. அடுத்து யாரும் உங்களை நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் பாரிஸுக்கு ட்ரெயின் எடுக்க போகிறேன் என்று சொல்வதை எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம். je vais prendre le train pour Paris. je vais prendre le train pour Paris. அடுத்து வழக்கம் போல என்பதற்கு எவ்வாறு பிரெஞ்சில் சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம். comme d'habitude. உதாரணமாக comme d'habitude je suis en retard. வழக்கம் போல நான் தாமதமாக இருக்கிறேன் என்பது இதன் அர்த்தமாகும். இதனை சுருக்கி comme d'hab என்னும் பிரெஞ்சு மக்கள் அதிகமாக கதைப்பார்கள். அடுத்து தபாலகம், அதாவது பிரெஞ்சில் லா போஸ்ட் என்று சொல்வார்கள். அங்கு சென்று ஒரு பதிவு தபால் அனுப்ப விரும்புகிறேன் என்பதற்கு je voudrais envoyer une lettre recommandée என்று கேட்க வேண்டும். அடுத்து நான் மறந்து விட்டேன் என்பதற்கு j'ai oublié. உதாரணமாக j'ai oublié de te dire. நான் உனக்கு சொல்ல மறந்து விட்டேன் என்பது இதன் அர்த்தமாகும். இதே போல ஒருவரை பார்த்து n'oublie pas என்றால் மறக்காதே, n'oubliez pas மறந்து விடாதீர்கள் என்பது அர்த்தமாகும். n'oubliez pas, n'oubliez pas. அடுத்து நண்பர்களுக்கிடையில் அல்லது குழந்தைகளை பார்த்து பயப்படாதே என்று சொல்வோம் அல்லவா, அதனை n'aie pas peur, n'aie pas peur அல்லது பயப்படாதீர்கள் என்று சொல்வதற்கு n'ayez pas peur, n'ayez pas peur madame, je vous aide. அதாவது பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது இதன் அர்த்தமாகும். ஒருவரை பார்த்து சீக்கிரமாக ஒரு வேலையை செய் அல்லது சீக்கிரமாக வேலையை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு dépêche-toi, dépêchez-vous, dépêche-toi, dépêchez-vous என்று சொல்ல வேண்டும்.
யாரையும் நாம் தொலைபேசியில் நீ எங்கே இருக்கிறாய் அல்லது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு நீ எங்கே இருக்கிறாய் என்றால் où es-tu maintenant அல்லது tu es où என்று கேட்க வேண்டும். இதனை சுருக்கி பேச்சு வழக்கில் அதாவது பிரெஞ்சு மக்கள் அடிக்கடி கதைப்பது t'es où என்று கேட்பார்கள். இதனை நாம் எழுதும் போது கவனிக்க வேண்டும். tu es என்பதை சுருக்கி te என்று எழுத வேண்டும். அதே போல நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு vous êtes où என்று சொல்ல வேண்டும். அடுத்து உடுப்பு கடைகளில் நாம் உடுப்பு வாங்க செல்லும் பொழுது உங்களுடைய அளவு என்ன என்பதை vous faites quelle taille அல்லது quelle est votre taille அல்லது quelle taille faites-vous என்று கேட்பார்கள். இதற்கு உதாரணமாக என்னுடைய அளவு 42 என்று சொன்னால் je fais du 42 என்று சொல்ல வேண்டும். je fais du 42. Le mot taille s'utilise pour les vêtements. அதாவது ஆடைகளினுடைய அளவை குறிப்பதற்கு taille என்ற சொல்லு பாவிக்கப்படும். vêtements என்பது ஆடைகள் என்ற அர்த்தமாகும். அடுத்து சப்பாத்து கடைகளில் உங்களுடைய கால அளவு என்ன என்பதற்கு quel est votre pointure அல்லது vous faites quelle pointure என்று கேட்பார்கள். இதற்கு நாம் je fais du 38 என்று சொல்ல வேண்டும். Le mot pointure s'utilise pour les chaussures. அதாவது சப்பாத்துக்களினுடைய அளவை குறிப்பதற்கு pointure என்ற சொல்லு பயன்படுத்தப்படும். என்னை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக இருக்க விடுங்கள் என்பதற்கு laisse-moi tranquille என்று சொல்வார்கள். அடுத்து இது ஒரு பிரச்சனை இல்லை அல்லது பரவாயில்லை என்று சொல்வதற்கு பிரெஞ்சில் ce n'est pas grave, இதனை பிரெஞ்சு மக்கள் c'est pas grave என்று சொல்வார்கள். அடுத்து ஃபார்மசிக்கு சென்று காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து வேண்டும் என்று கேட்பதற்கு je voudrais quelque chose pour la fièvre என்று கேட்க வேண்டும். je voudrais quelque chose pour la fièvre. அடுத்து ஒரு பொருள் அல்லது இயந்திரம் வேலை செய்யாவிட்டால் il ne marche pas, அதாவது il marche pas என்று சொல்வார்கள். இதை இன்னொரு வகையில் il est en panne, அதாவது அந்த இயந்திரம் பழுதாகிவிட்டது என்று சொல்வார்கள். வீட்டு வாடகை எவ்வளவு என்று கேட்பதை le loyer est de combien, le loyer est de combien என்று கேட்க வேண்டும். அடுத்து ஒரு பொருள் முடிந்து விட்டது என்று சொல்வதற்கு il n'y en a plus என்று சொல்வார்கள். இதனை வேகமாக சொல்வதனால் n'y en a plus என்று சொல்வார்கள். அடுத்து என்னுடைய ஹேண்ட்பேக்கை தொலைத்து விட்டேன் என்று சொல்வதற்கு j'ai perdu mon sac à main என்று சொல்ல வேண்டும். j'ai perdu mon sac à main. நான் வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பிரெஞ்சில் je suis chez moi, je suis chez moi என்று சொல்ல வேண்டும். அடுத்து உங்களுடைய விசா அதாவது carte d'identité, இதை புதுப்பிப்பதற்கு எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை பார்ப்போம். je voudrais faire renouveler ma carte d'identité என்று கேட்க வேண்டும். இதே போலவே பாஸ்போர்ட் ரினியூ பண்ண வேண்டும் என்றால் je voudrais faire renouveler mon passeport s'il vous plaît என்று கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலை 6:30 மணியளவில் எழுந்திருக்கிறேன் என்பதை chaque jour je me lève tôt le matin vers 6h30. chaque jour je me lève tôt le matin vers 6h30 என்று சொல்ல வேண்டும். அடுத்து என்னால் முடியும் அல்லது என்னால் முடியாது என்று சொல்வதற்கு என்னால் முடியும் என்றால் je peux, என்னால் முடியாது என்றால் je ne peux pas, je peux pas என்று சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறிய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இவற்றை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் கதைப்பதற்கு இலகுவாக இருக்கும்.
இதை போல பிரெஞ்சு கற்பதற்கு தேவையான விடயங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் பிரெஞ்சு அகாடமி தமிழ் என்ற எனது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.